ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி அருமையான ஒரு பாவக்காய் கிரேவி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் முக்கியமான ஐட்டம் இந்த மாதிரி பாவக்காவை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி சேர்த்து நல்ல ஒரு பாதியாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதை வதங்கி சுருங்கி கலர் லைட்டாக மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் இஞ்சி, வெள்ளை பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி விட்ருங்க. கூடவே ஃப்ளேவருக்காண்டி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் இது அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம், அதை விழுது அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மொத்தம் எல்லாம் கையால் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி அதை பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. நான் இந்த மாதிரி 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததும் அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ரைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு அதில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு, கலரில் மாறி. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் கரைச்சி இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் அந்த புளியினுடைய பச்சை வாசம் போகிறதுக்காக மூடி போட்டு வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, கமகமன்னு சூப்பராக பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கெட்டியான பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாவக்காய் கிரேவி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க, கசப்பு இல்லாதது. இது சப்பாத்தி கூட, தோசை கூட, சாதத்துக்கு சுடு சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து விதமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.